கிளிநொச்சியில் என்னை ஏற்றிச் செல்லுமாறு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரிடம் மற்றொரு நபர் கேட்டிருக்கின்றார். இடைவழியிலிருந்து இவ்வாறு அவர் கேட்டபோது அவர் பாவம் என்று அவரை ஏற்றிச் சென்றிருக்கின்றார். அப்போது அவரது கழுத்தில் கத்தி வைத்து அவரிடம் இருந்த பணம், அவரது தொலைபேசி, அவரது மோட்டார் சைக்கிள் போன்றவற்றை அந்த நபர் பறித்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக அத்தியாவசியமான விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவை அனைவருமே பாருங்கள், தெரியாதவருக்கு பகிருங்கள், அதனூடாக இந்த விடயங்கள் போய் சேரட்டும். தொடர்ந்து அந்த பகுதியிலே அந்த வீதியிலே இவ்வாறு மோசடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான முழுமையான விவரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளியும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். தற்பொழுது விடயத்திற்கு வரலாம். கிளிநொச்சியில் பாரிய கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முக்கொம்பன் எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. வீதியில் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அங்கே நின்ற நபர் ஒருவர் என்னையும் ஏற்றி செல்லுமாறு கேட்டிருக்கின்றார். அப்போது அவர் அந்த நபரையும் ஏற்றி கொண்டு சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் தான் ஏற்றிக்கொண்டு சிறிது தூரம் சென்ற பின்னர் அது ஒரு காட்டுப்பாதை. அவரது கழுத்தில் கத்தியை வைத்து இறங்கி மோட்டார் சைக்கிளை தான் பணத்தை எடு, போனை இழந்து அனைத்தையுமே பறித்துக் கொண்டு அவரை நடு வீதியில விட்டுவிட்டு அந்த மர்ம நபர் சென்று விட்டார். இதே போன்று பல சம்பவங்கள் அந்த வீதியில் நடப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. இந்த சம்பவம் கடந்த 20ஆம் தேதி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஒருவர் முகநூலிலே இந்த சம்பவத்தை பதிவிட்டிருக்கின்றார். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று பார்க்கலாம். அதிலே மிகவும் தெளிவாக அனைத்து விடயங்களும் விளக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு முதலாக இன்னொரு சம்பவத்தையும் இதிலே நான் சொல்லுகின்றேன். அப்போதுதான் எந்த அளவிற்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதி, அதாவது மனித முறைகேடுகள் நடக்கின்றது என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதனை தாண்டி தனங்கிழப்பு பகுதியில் என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த நிலையில் தான் ஒரு சம்பவம் தொடர்பான செய்தி நேற்றைய தினம் வெளியாக இருந்தது. கடந்த சனிக்கிழமை பூநகரி பகுதியிலிருந்து பூநகரி மத்திய கல்லூரியின் அதிபரும் மற்றொரு அதிபரும் பயணித்துக் கொண்ட போதுதான் தனங்கிழப்பு பகுதியில் போதையில் இருந்த ஒரு கும்பல், அதாவது மது போதை என்று சொல்லி ஆரம்பத்தில் கூறப்பட்டது, ஆனால் போதை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவர்கள் போதைப் பொருட்களை பாவித்திருக்கலாம், அதாவது ஐஸ், கரோயின் போன்ற போதைப் பொருட்களை பாவித்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் வீதியால் வந்த அதிபர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவரை தாக்கி இருக்கிறார்கள். அதிலே இருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற அதிபரான விசுவாசம் எனப்படுகின்ற நபர் தற்பொழுது உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதாவது நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தது. மற்றொருவர், அதாவது தற்பொழுது அதிபராக இருக்கின்றவர் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்தில் பல பிள்ளைகளை படிப்பித்து இன்று பெரிய ஆளாக ஆக்கிவிட்டவர் அந்த அதிபர். இது தொடர்பாக அவருக்கு பலரும் கண்ணீர் அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றார்கள். அவர் தொடர்பான தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் அந்த அதிபர் வீதியால் சென்று கொண்டிருக்கின்ற போது, அதாவது பூநகரி மத்திய கல்லூரியின் அதிபரும் ஓய்வு பெற்ற அதிபரும் இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற போது இந்த துயரமான சம்பவம் சம்பந்தமே இல்லாமல் நடந்திருக்கின்றது. ஆகவே வீதியில் செல்லுகின்ற போது எந்த அளவிற்கு இப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்கின்றது என்பது தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் அவதானமாக செயற்படுங்கள். என்று சட்ட ஒழுங்கெல்லாம் சீர்கட்டு எங்கே போகின்றது சமுதாயம், என்ன நடக்கின்றது, வீதிக்கு சென்றால் உயிரோடு வருவோமா இல்லையான்னு தெரியாத அளவிற்கு ஏதோ போர்க்களத்துக்கு செல்வது போல் வீதிக்கு இறங்க வேண்டி இருக்கின்றது. ஒன்று கண்மூடித்தனமாக வாகனத்தை செலுத்தி யாரையாவது கொள்ளுகின்றார்கள், இல்லைன்னு சொன்னால் நாங்களாகவே வேகமாக சென்று எங்களது மரணத்தை தேடிக் கொள்ளுகின்றோம். வீதியிலே வழிப்பறியில் ஈடுபடுகின்றவர்களால் விபரீதங்கள் இடம்பெறுகின்றது. வீதியில் போதை நிற்பவர்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்றோம். இவ்வாறு பல பிரச்சனைகளை இந்த வீதியிலே சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதுபோலதான் தற்பொழுது பயங்கர கொள்ளை சம்பவங்களும் திரைப்பட பாணியிலே இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக முகநூலில் வந்த தகவலை பார்க்கலாம். கிளிநொச்சியில் வழிப்பறி பகல் கொள்ளை, இது ஒரு சமூக விழிப்புணர்வு செய்தியாகும் என்று அந்த பதிவிடப்பட்டிருக்கிறது. 9 லட்சம் பெறுமதியான மோட்டார் சைக்கிள், யமஹா ஃபேசர் பைக், பெறுமதியான மொபைல் போன், பணப்பை அதாவது மணி பேர்ஸ் ஆகியவை திருடப்பட்டிருக்கின்றது. இளைஞர் குழுவால் வழிமறித்து பறிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாணத்தில் உள்ள மாவட்டங்களில் பல்வேறு பிரதேசங்களில் இரவு நேர வீதி பயணங்களின் போது களவு மற்றும் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் போன்றவை நடைபெற்று வருகின்றது. இவை 20ஆம் தேதி அதிகாலை வேளை 7 மணி அளவில் பரந்தனிலிருந்து பூநகரி செல்லும் வீதியில் முக்கொம்பன் பகுதியில் வீதியோரமாக நின்ற இளைஞர் ஒருவர் தன்னை ஏற்றி செல்லுமாறு உதவி கேட்ட போது வீதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் அவரை ஏற்றி கொண்டு சென்றிருக்கின்றார். இடையே திட்டமிட்ட வகையில் மோட்டார் வண்டியில் வந்தவரின் கழுத்தில் கூரிய கத்தியினை வைத்து அச்சுறுத்தி குறித்த நபரிடம் மோட்டார் சைக்கிள், அவருடைய பெறுமதியான கை தொலைபேசி மற்றும் அவருடைய பணப்பை அடங்கிய பல பொருட்களையும் மோட்டார் சைக்கிளையும் பறித்து சென்றுள்ளனர். எனவே இனிவரும் நாட்களில் நீங்களும் உங்கள் பயணத்தின் போது பாதுகாப்பாக இருங்கள். வீதியோரங்களில் பயணத்துக்காக உதவி கேட்பவர்களை நீங்கள்
ஏற்றி செல்லும் போது மிகவும் அவதானமாக இருங்கள். முகம் தெரியாத அறிமுகமில்லாத நபர்களை முடிந்தவரை ஏற்றுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இரவு நேரங்களில் தெரியாத நபர்களை உங்கள் வாகனத்தில் அல்லது மோட்டார் சைக்கிளில் ஏற்றுவதை முற்று முழுதாக தவிருங்கள். இரவு நேரங்களில் மட்டுமல்லாமல் பகல் நேரங்களிலும் இவ்வாறான வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. அண்மை நாட்களாக வெளிவராத செய்திகளாக பரந்தன் முல்லைத்தீவு வீதிகளிலும் ஆட்களற்ற பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்களை மறித்து தாக்கி கொள்ளையடிக்க முயற்சிக்கும் சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களில் பாதுகாப்பாக இருங்கள், விழிப்பாக இருங்கள். இவ்வாறுதான் அந்த சமூக வலைத்தள பதிவு இருக்கின்றது. பேஸ்புக்ல இந்த பதிவு தற்பொழுது வைரல் ஆகி வருகின்றது. ஆகையால் இது ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய செய்தி. இன்றைய உலகம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். எடுத்தால் துப்பாக்கி சூடு, வைத்தால் கழுத்தில் கத்தி என்றுதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது தற்போதைய இலங்கை. இந்த பாதுகாப்புகள் அனைத்துமே கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதை தவிர பாவம் பார்ப்பதால் பலர் சிக்கலில் இங்கு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே வீதியால் செல்லுகின்ற போது ஒருவர் நடுவீதியில் இருந்து மறைக்கின்ற போது நாங்கள் நினைப்போம், நாங்கள் ஒருவர் நடுவீதியில் நின்றால் இப்படித்தானே இருக்கும், ஏற்றிக்கொண்டே அங்கே விடுவோம், ஏதாவது சொல்லுகின்ற இடத்தில் விடுவோம், போகின்ற வழித்தானே விட போகின்றோம், நாங்களும் மோட்டார் சைக்கிள் தனியாத்தானே போகின்றோம் என்று தனியே மோட்டார் சைக்கிள் பயணிப்பவர்கள் யோசித்து நிறுத்தி அவரை ஏற்றிச் செல்வார்கள். இது இயல்பாக காலாகாலமாக நடைபெறுகின்ற ஒரு வழக்கம். ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்பி யாரையும் ஏற்றிக்கொண்டு செல்லலாம். இந்த காலத்தில் அப்படி அல்ல. வருபவர் கொலைகாரனா, கொள்ளைக்காரனா, போதைப் பொருள் பயன்படுத்துகின்றவனா, எதற்காக ஏறுகின்றான், ஏன் ஏறுகின்றான், கொலை செய்வானா, திருடுவானா என்பது கூட தெரியாத அளவிற்கு இருக்கின்றது. அதை தவிர அவன் போதைப் பொருட்களுடனும் வரலாம். அந்த போதைப் பொருட்களுடன் போலீசார் மறைத்தால் நாங்களும் சேர்ந்துதான் உள்ளே போக வேண்டும். ஆகவே இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றது. இன்று இரக்கம் பார்க்கின்றோம் என்கின்ற இந்த வேலையை விட்டுவிட வேண்டும். இதை தாண்டி தெரியாதவர்களுக்கு, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு ஏதாவது செய்ய போனால் இன்னுமே நாங்கள் மாற்றப்பட வேண்டிய நிலை, நிற்கதியாக வேண்டிய நிலை தான் ஏற்படும். அதனை தாண்டி தெரிந்தவர்களாலே தற்பொழுது பிரச்சனை தான் வருகின்றது. இது தொடர்பாக மிக மிக அவதானமாக நீங்கள் இருங்கள். முடிந்தவரை அடுத்தவர்களை நம்பாமல் இருங்கள். நம்பி நடக்காது என்பது தற்போதைய இலங்கைக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக கொஞ்சம் சிந்தியுங்கள். அப்போதுதான் நீங்கள் நாளை ஏதாவது ஒரு புது பிரச்சனை சிக்காத வகையிலே இருந்து கொள்ள முடியும். இவற்றையெல்லாம் கடந்து இந்த வாழ்வெட்டி சம்பவங்கள், அடிதடி சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு முடிவை எட்ட வேண்டும். போலீசார் இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள், அதாவது அந்த பகுதி மக்கள் அங்கே இவ்வாறான அடிதடியில் ஈடுபடுகின்றவர்களை கண்டால் நீங்கள் அவர்களை கட்டுப்படுத்துங்கள். உதாரணத்துக்கு உங்கள் ஊரவரை சேர்ந்த 5 பேர் வீதியில் இருந்து வருபவர்களை வழிமறித்துக் கொண்டிருந்தால் அந்த ஊரவர்கள் கேளுங்கள். அப்படி என்றால் நீங்கள் ஊரவர்களை கேட்கலாம், தட்டி கேட்கலாம். நீ வெளியிலே போ, உள்ளே போ, போதை என்றால் மெயின் ரோட்டுக்கு வராதே, ஆக்கிரமிப்பு வராதே என்று தவிர்க்கலாம். ஆனால் நீங்களும் கேட்பதில்லை. அவர்கள் வருகின்ற வெளியூர்காரர்களை தாக்குவார்கள். அவர்களை மாறி அவர்கள் தாக்குகின்ற போது ஊர்க்காரர்களை தாக்குகின்றார்கள், நீங்கள் சேர்ந்து தாக்குவீர்கள். எனவே ஊர் ஒற்றுமை என்பது இங்கு வியப்பாக இருக்கின்றது. அநியாயத்துக்கு ஒற்றுமையாக இருக்கின்றீர்கள் என்பதுதான் இதை சொல்லிக் கொள்ளுகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக ஒவ்வொருவரும் சிந்தித்து செயற்படுங்கள். ஒவ்வொருவரின் உயிரும் ஒவ்வொருவரின் உடல் பாகங்களும் முக்கியமானது. அவற்றை எடுப்பதற்கோ அல்லது உயிரை எடுப்பதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. அது ஒரு பெரிய வலியை தரும். நாம் நமது வேலை ஒன்று என்று பல பேர் குடும்பங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாப்பட்டவர்களை போதையில் இருக்கின்றவர்கள் வம்பெடுத்து இவ்வாறு தாக்குவது, கொலை செய்வது என்பது பெரும் ஆபத்தான ஒரு விடயமாக பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.